அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது குட்டிச்சுவர் புத்தக வாசிப்பரங்கில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது திராவிட சித்தாந்த வளர்ச்சியின் அடிநாதமான நாடக கலையில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் எழுத்தோவியத்தில் வீரமாய் கொள்கையாய் நம் நெஞ்சங்களில் அன்றும் இன்றும் இருந்து வரும் வளைந்து நெளிந்த சலசலவென ஓடும் தெளிந்த ஓடையை போன்ற தெள்ளு தமிழ் குஞ்சி விளையாடும் கலைஞரின் பராசக்தி திரை ஓவியத்தை ஒளி நாடகமாக உங்கள் முன் படைக்கிறோம். திராவிட மாதமாக கொண்டாடப்படும் இந்த செப்டம்பர் மாதத்தில் பெரியார், அண்ணா, கலைஞர் ஆகியோரின் பல புத்தகங்களை இங்கு வாசித்தோம். அதனை அடுத்து அவர்களுக்கான ஒரு அஞ்சலியாகவே இந்த ஒளி நாடகம். வாழ்க திராவிடம், வளர்க தமிழ் மொழி. காட்சி 1. கதை மாந்தர்கள் ஞானசேகர், குணசேகர், சந்திரசேகர், அண்ணி சரஸ்வதி. ரங்கூனில் குணசேகரன் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஞானசேகரன் வருது. தம்பி குணசேகரா, டேய் எந்திரி, இன்னுமா தூங்குற? எந்திரியப்பா தம்பி. டேய் குணசேகரா. ரேடியோவை ஆன் செய்கிறார் ஞானசேகர். டேய் கும்பகர்ணம், எந்திரி. இந்நேரம் சந்திரசேகர் வருது. ஐயோ, என்னண்ணா காலங்காத்தால தூங்கும் போது விளையாட்டு? என்ன ஆரம்பிச்சிட்டீங்களா? பொழுது விடிஞ்சிட்டது. அண்ணா, குணசேகரன் இப்பதான் எந்திரிச்சான். இல்லண்ணா, நான் காலைல 5:30க்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். இல்லண்ணா, பொய் சொல்றான். ஞானசேகரா, ஏன்பா போய் சொல்ற? தம்பிக்கு தான் சூரிய உதயத்தை பார்க்கவே பிடிக்காதே. ஊர்ல இருந்து தங்கச்சி போட்டோ வந்திருக்கா? தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் செஞ்சு அப்பா கடிதம் எழுதியிருக்காருப்பா. அடப்பாடுறா. அப்ப எப்பண்ணா புறப்பட? டிக்கெட் புக் பண்ண சொல்லி ஃபோன் பண்ணி இருக்கேன்ப்பா. பதில் இப்போ வந்துடும். அண்ணி, குட் நியூஸ். கல்யாணிக்கு கல்யாணம், உங்களுக்கு தெரியுமா? அன்னைக்குதான்ப்பா முதல்ல தெரிஞ்சிருக்கோம், இல்லையாண்ணா? சந்திரசேகரன் அவன் மனைவி சரஸ்வதியிடம் தந்தையின் போட்டோவை பார்த்து கண்ணீர். தங்கச்சிக்கு கல்யாணம், ஏன் இப்படி திடீர்னு வருத்தப்படுறீங்க? இல்ல, உங்க அப்பா படத்தை பார்த்த உடனே மனசே மாறிடுச்சு. நம்ம கல்யாணத்துக்கு அவர் இருந்து எவ்வளவோ நல்லா நடத்தினாரு. இப்ப இந்த கல்யாணத்துக்கும் இல்லைன்னு தான். அதுக்கு தான் உங்க அப்பா இப்ப இருக்காரே. என்ன இருந்தாலும் சீர்குலைந்த குடும்பத்தை செல்வமாக்கினவர் அவரு தானே. சின்ன வயசுல இருந்து அவர் மடியிலேயே விளையாண்டோம். அனைவரும் காப்பி குடிக்க அமர்கின்றனர். குணாவை பார்த்து குணசேகரன், டேய் கீழே விடா, பல்லு விளக்குறதுக்குள்ள என்னடா காப்பி? ஞானசேகரா, நீ சும்மா இருப்பா. தம்பி, நீ சாப்பிடு. கல்யாணிக்கு என்ன பரிசு கொடுக்கறதுன்னா? கல்யாணிக்காக நம்ம இருதயங்களே துடித்துக் கொண்டிருக்கின்றன. இதை விட நம்மால வேறு என்ன அளிக்க முடியும்? அந்நேரம் போன் மணி அடிக்கிறது. ஹலோ, சந்திரசேகர் ஸ்பீக்கிங். டிக்கெட் கேட்டீங்களாமே? ஆமாப்பா, ஆமா. எத்தனை டிக்கெட் சார்? 4. 4? முடியாதே சார். முடியாதா? எப்படியாவது முயற்சி செய்யுங்க சார், ப்ளீஸ். பெரிய பாரிஸ்டர், இவருக்கு எத்தனை ப்ளீஸ் போட வேண்டியது இருக்கு? உங்களுக்கு தெரியாததா சார், இது வார் டைம். வார் டைம் சரி சார், எங்க குடும்பத்துக்கு முக்கியமான மேரேஜ். கண்டிப்பா எல்லாரும் போகத்தான் வேணும். ஃபேமிலிக்கு ஒருத்தரே தான் சார் அலோவ் பண்ண முடியும். மொத்தமே 300 சீட்டு தான். ஒரு டிக்கெட் மட்டும்தான் இருக்கு. சரி சரி, புக் பண்ணுங்க. என்னென்ன? நாளைக்கு சென்னைக்கு புறப்பட்ட கப்பல்ல மொத்தமே 300 டிக்கெட் தானா. அதுவும் குடும்பத்துக்கு ஒருத்தர் தானா. அப்படின்னா யார் போறது? ஞானசேகரா, தங்கைக்கு வேண்டிய புடவை நகையெல்லாம் எடுத்து பெட்டிக்குள்ளே வச்சுட்டு குணசேகரனை வழி அனுப்பிச்சிட்டு வாப்பா. ஞானசேகரன் வருந்துகிறான்.
ஞானசேகரா, ஏன்பா கவலைப்படுற? முதல்ல தம்பி போகட்டுமே, அடுத்தது நாமெல்லாம் போகலாம். அண்ணா, அதுக்குள்ள யுத்த நிலைமை ரொம்ப மோசமாயிட்ட. எப்படியும் போய் சேரலாம் வாப்பா. தங்கையின் வாழ்விலே பொன்விழா, அதை நம்ம எல்லோரும் சேர்ந்து பார்க்க கொடுத்து வைக்கல. நான் கல்யாணிக்காக 1/2 டஜன் புடவையும் ஜாக்கெட்டும் தர்றேன். பெட்டியில இடம் இருக்குமா? தங்கச்சிக்குன்னா தலையில கூட தூக்கிட்டு போவான். சும்மா கொடுங்க நீ. குணசேகரன் புறப்படுகிறான். காட்சி நிறைவு. காட்சி 2. கதை மாந்தர்கள். கல்யாணி, அப்பா மாணிக். மதுரையில் கல்யாண கோலத்துடன் கல்யாணி கண்ணாடி முன்னால் கண்ணீர் விட்டுக் கொண்டு, அண்ணா, என்னை மறந்து விட்டீர்களா? அம்மா என்று கூப்பிட கொடுத்து வைக்காத எனக்கு அண்ணா என்று கூப்பிட நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நினைத்தேன். பெண்ணாக பிறந்தால் பெருந்துளி என்பார்களே. எனக்கு 3 அண்ணன்மார்கள் இருந்தும் என் கல்யாணத்தை காண வரவில்லையே. கல்யாணி, அழாதேம்மா. அசந்தர்ப்பங்கள் எல்லோருக்கும் தானே ஏற்படுறது. வருவாங்க அவங்க எல்லாம். சந்தர்ப்பம் இல்லை, என் அதிர்ஷ்டம். கல்யாணி, நேரம் ஆகுது. அப்பா, என் மணக்கோலத்தை காண இன்னும் அண்ணன் ஒருவரும் வரவில்லையே. வருவாங்கம்மா, இன்னைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு வருவாங்க. அழாதம்மா. அப்பா, கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கிட்டா என்னப்பா? ஐயர் வச்ச நாளம்மா, தவறுனா தகராறு வந்துடும். வா, எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. திருமணம் இங்கே நடந்து இருக்கிறது. காட்சி நிறைவு. காட்சி 3. கதை மாந்தர்கள். சந்திரசேகரன், ஞானசேகரன், அன்னி சரஸ்வதி. ரங்கூனில் ஞானசேகரன் பேப்பர் படித்துக் கொண்டிருக்கிறார். உலக போரின் உச்சநிலை. ஜப்பான் யுத்த முஸ்திப்பு. ரங்கூன் கடலில் எதிரிகள். கப்பல்கள் இந்தியா போய் சேரவில்லை. அண்ணா, இந்த செய்தியை அப்பாவும் தங்கையும் கேள்விப்பட்டா ரொம்ப வருத்தப்படுவாங்க. கல்யாண காரியம் எல்லாம் தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்கும். ஆமா, மணக்கோலத்தில் இருக்கும் தங்கையை பார்க்க முடியாத பாவியாயிட்டோம். இந்நேரம் யுத்த செய்தி ரேடியோவில் சொல்லப்படுகிறது. நாம இப்படி எத்தனை நாளைக்குத்தான் உயிர் வாழறதா? பர்மாவில் பல நகரங்கள் காலி செய்யப்பட்டு விட்டன. ரங்கூன் நகரத்தில் இன்று மாலை எதிரிகளுக்கு குண்டு வீச்சால் சுமார் 1000 பேர் கொல்லப்பட்டனர். பலத்த சேதம் ஏற்பட்டது. உயிர் தப்புறதே பெரிய கஷ்டம் போலதான் இருக்குது. இங்க இருக்கக்கூடாது, நடந்தாவது எங்கேயாவது போய் சேர்ந்துருவோம். ரங்கூனை விட்டு அனைவரும் வெளியேறுகின்றனர். காட்சி நிறைவு. காட்சி 4. கதை மாந்தர் குணசேகரன். குணசேகரன் டான்ஸ் கச்சேரியில் ஜாலக்காரி ஜாலியால் மயக்கப்பட்டு தன் பணத்தை பூராவும் பறிகொடுக்கிறான். இது சென்னையில். கல்யாணிக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது. அவளது கணவன் கார் விபத்திலே சிக்கி இறக்கிறான். இதை கண்ட கல்யாணியின் தந்தையும் மூர்ச்சையாகி தன் உயிரை இழக்கிறார். கல்யாணி தன் குழந்தையுடன் விதவையாகிறாள். இது மதுரை. சென்னையில் ரோட்டிலே குணசேகரன் பணத்தை பறிகொடுத்து ஏக்கத்தில் புலம்புகிறான். ஐயோ, ஏமாந்துட்டேனே. எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடல் கடந்து வந்தேன். கல்யாணி, காலையிலே உன்னை காணலாம், அத்தானை காணலாம், அப்பாவை காணலாம் என்று அலைமோதி கிடந்தேன். நெஞ்சிலே நெஞ்சை கொட்டி விட்டாள். இதைவிட என்னை அவள் கொண்டிருக்கலாமே. கொஞ்சி குழாவி கொடுமை செய்து விட்டாள் வஞ்சகி. எங்கே? வற்றாத ஜீவநதிகள் வளைந்தோடும் நாட்டிலே, வளமான சோலைகள் பூத்து குலுங்கும் நாட்டிலே, இந்த வங்கத்திலே வந்த என்னை வந்ததும் வராததுமாய் வாட்டி வதைத்து விட்டாள். என் தங்கைக்கு இப்படியே நான் பஞ்சையாய், பராரியாய், பைத்தியக்காரனாய் காட்சி தர வேண்டுமா? வறுமை, திருட்டு, வஞ்சகம், விபச்சாரம் எங்கே? வீர பெண்களின் ஏடுகளை எழுதி எழுதி ஏற்றம் பெற்ற தமிழ்நாடே, நீ வீதிகளில் விபச்சாரிகளை திரியவிட்டு கண்களை மூடிக்கொண்டது எத்தனை நாளாய்? சிங்க திருநாடே, நீ சிலந்தி கூடாக மாறியது எப்போது? வந்தாரை வாழவிக்கும் வளமிகு நாடே, சொந்த நாட்டுக்காரனையே சுரண்டுவது எப்போது? வானத்தை முட்டும் மாளிகைகள், மானத்தை விற்கும் மனிதர்கள், உயர்ந்த கோபுரங்கள், தாழ்ந்த உள்ளங்கள். ஏ தமிழ்நாடே, இதுதானா உன் பெருமை, தகுதி, யோகியதை?
கல்யாணி, நீ மதுரையிலே, நான் மதராஸ் வீதியிலே, மாறாத மனக்குழப்பத்துடன், ஆதரிப்பாரற்ற அனாதையாக, யாரிடமும் எதுவும் சொல்ல முடியாத ஊமையாக. ஐயோ கல்யாணி, கல்யாணி. காட்சி நிறைவு. காட்சி 5. கதை மாந்தர்கள் சந்திரசேகரன், அன்னி, டாக்டர். சந்திரசேகரன், சரஸ்வதி, ஞானசேகரன் வரும் வழியில் ஜப்பான் விமானங்கள் போட்ட குண்டுகளால் பாதிக்கப்படுகிறார்கள். சந்திரசேகரனும் சரஸ்வதியும் ஆஸ்பத்திரியில். சார் சார், ஞானசேகரன் இந்த பெட்ல இருக்கான். ஞானசேகரனா? அப்படி ஒருவரும் இங்க இல்லையே. இந்த குண்டு வீச்சில் மீதி இருப்பவர்கள் இவ்வளவு பேர் தான். இதை தவிர மற்றவங்க எல்லாம் 1000க்கு மேல செத்து போயிட்டாங்க. ஐயோ ஞானசேகரா, நீ செத்தா போய்விட்டாய். சரஸ்வதி, ஊருக்கு போனவுடன் ஞானசேகரனை எங்கேன்னு அப்பா கேட்பாரு. கல்யாணுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? டாக்டர், அவருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். மிஸ்டர் சந்திரசேகர், மனதை குழப்பிக்கிறாதீங்க. காட்சி நிறைவு. காட்சி 6. கதை மாந்தர்கள் கல்யாணி, வியாபாரி, மைனர், வேணு. கல்யாணி தன் கணவர், தந்தை இறந்த பின் வீடு இழந்து கைக்குழந்தையுடன் இட்லி வியாபாரம் செய்கிறாள். மாத்ரோஜ் மகராஜ். மாத்ரோஜ், மண்ணாங்கட்டி ரோஜ். எவ்வளவு காணும் தரணும்? 10 ரூபா. இந்த காணும். ரூபாயை எடுத்து கொடுக்கிறான் வேணு. அண்ணா, நீங்க கொடுக்க வேணாண்ணா. பரவாயில்ல கல்யாணி, நீ போய் இட்லி கொண்டு வா. கல்யாணி இட்லி கொண்டு வர போகிறார். தனியாக இருக்கிற பொண்ணு கிட்ட வந்து இப்படியா கலாட்டா பண்றது? வெக்கங்கட்ட நாயிங்க. ஏன் கல்யாணி, இந்த மாதிரி தெரியாதவங்க கிட்ட எல்லாம் ஏன் கடன் வாங்குற? என்ன செய்யறதுன்னா, வயிறு வளர்க்கணுமே. அப்படின்னா நான் சொல்றபடி செய். இப்ப நான் கொடுத்தேன் பாரு 10 ரூபா, அத ரூபாயா தர வேண்டாம். தினம் காலையில 2 ஆளுக்கு இட்லியா கொடுத்துடு. நான் ராத்திரியில பலகாரம் சாப்பிட்றது தான் வழக்கம். அதனால தினம் ராத்திரியில 4 அணாவுக்கு எனக்கு பலகாரம் கொடுத்துரு. இந்த 10 ரூபா கழிந்தப்புறம் சொல்லு கல்யாணி. அப்புறம் போக போக உன் நாணயத்தை பார்த்து நானே உனக்கு வேண்டிய பணம் தரேன். ஆமாம்பா வேணு, இந்த மாதிரி ஏழைகளுக்கு தான்ப்பா நம்ம உதவி செய்யணும். காட்சி நிறைவு. காட்சி 7. கதை மாந்தர்கள் குணசேகரன், கல்யாணி. கல்யாணியின் நிலையை விசாரித்து அறிந்து கொண்ட குணா தான் யார் என்பதை மறைத்து அவளிடம் பைத்தியம் போல் நடிக்கிறான். பைத்தியம் போல் வேண்டுமென்றே பிதற்றிக் கொண்டிருக்கிறான் குணசேகரன். மாமன்மார்கள் ஆடம்பரமாக வருவார்கள். கல்யாணி, உன் கனவை நான் அழிக்க வேண்டாம். இந்த பைத்தியக்கார வேஷத்தில் நீ என்னை தெரிந்து கொள்ளவே வேண்டாம். கடலே திசை மாறி போன கப்பல் கவிழ்ந்தே போயிருக்க கூடாதா? கல்யாணி, உன்னை இந்த நிலைமையிலே பார்க்கவா இவ்வளவு ஆவலாக ஓடோடி வந்தேன். சுமை தாங்கி, சுமை தாங்கி, இனி என் சோகம் தாங்கி. எனக்கு இதுதான் வீடு, இங்கேதான் வாழ்வு. கல்யாணியை நிழல் போல தொடர்ந்து கொண்டிருப்பதுதான் என் உத்தியோகம். கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா? நானே மகராஜன், இல்லை சந்தேகா. யாரது? மந்திரி பிரதானிகளே, வருக வருக, இவ்வாசனத்தில் அமர்க. பரதநாட்டியம் ஆரம்பமாகட்டும். டும். கோபாலனோடு நான் ஆடுவேனே, வேணு கோபாலனோடு நான் ஆடுவேனே. வேணு கோபாலன், வேணு கோபாலன், ஓ வேணு கோபாலன், இசைக்குயில் போலே பாடி நடமாடுவேனே. ஐயோ, போதும் போதும், தேச விசாரணை ஆரம்பமாகட்டும். டும் 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 டும். மந்திரி நமது மாநகர் தன்னில் மாதமும் மாறி மழை பொழிகிறதா? அதுக்குத்தான் வருண பகவானுக்கு கடகட்டு கட்டு தந்தி அனுப்பிச்சிருக்கோம் மகாராஜா. சாபாஷ் சாபாஷ். யார் அவர்கள்? ஏன் கத்துகிறார்கள்? வை வை மகாராஜா, வயிறு பசி தாங்கல்லே, குடும்பமா சாகுறோம். வாட்? பசிக்குதா? சொல்லாதே பாவம். பவுனலை நாடுறா பரதேசி பசங்களா? பட்டினி கிடக்குறீங்களா? சாவுங்க, சந்தோஷமா சாவுங்க. அப்பதான்டா வால் நட்சத்திரம் கிளம்பும். சர். பணம் இல்லை மகாராஜா,
தேர் யூ ஆர். பணம் இல்லையா? அரோகரா. வடமலையானுக்கு காவடி எடுங்கடா. ஐ நட்ட செங்கலு சாமி. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. பஜனை செய்வோம் கண்ணன் நாமோ, பஜனை செய்வோம் கண்ணன் நாமோ, பட்டினி கிடந்து பஜனை செய்வோம் கண்ணன் நாமோ. இவ்வாறாக பைத்தியக்காரனை போல் பல வேஷத்தில் பல பேச்சுக்களை பேசும் குணசேகரனை கல்யாணி காண்கிறார். ஐயோ பாவம், யாரோ பைத்தியம் போல இருக்கு. தங்கச்சி 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 நீ வாயேன். என்ன, அப்ப நான் உனக்கு தங்கச்சியா? ஆமா, 2-3 நாளாவே சொல்லலாம்னு இருந்தேன். என்னது? ஒண்ணும் இல்ல, நான் ஒரு பொண்ணு பெத்து கொடுக்குறேன். உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? அது சரி. அப்ப சீதனம் சீதனம்லாம் அப்புறம் பாத்துக்கிடலாம். முதல்ல என் மாப்பிள்ளைய கொடு, ஒரே ஒரு முத்தம் கொடுத்துட்டு கொடுக்குறேன். ஐயோ நான் மாட்டேன்ப்பா. தங்கச்சி தங்கச்சி ஒண்ணும் செய்யல, ஒரே ஒரு முத்தம் கொடுத்துக்கிறேன். தங்கச்சி தங்கச்சி உண்மையிலே பைத்தியக்காரன்னு நினைக்கிறியா? இல்ல, பைத்தியக்காரன் இல்ல, பைத்தியம். நான் பைத்தியக்காரன் தான். தாலா துயரத்துடன் சென்று விடுகிறான். காட்சி நிறைவு. காமவெறி படித்த கருணாகம் வேணு கல்யாணி என்ற கனியை சுவைக்கும் நோக்கத்தோடு கல்யாணியின் வீட்டுக் கதவை தட்டுகிறான். கல்யாணி, கல்யாணி. ஏன்னா இவ்ளோ நாளே? இனிமே சீக்கிரமா வந்துருங்க. வர வேண்டிய நேரத்துல தானே கல்யாணி வந்திருக்கிறேன். ஏன் கல்யாணி, இன்னைக்கு வியாபாரம் எப்படி? என்றைக்கும் போலத்தான் இன்னைக்கும். கல்யாணி, இட்லி இருக்குல்ல இப்போ? இருக்கண்ணா. போய் கொண்டு வா கல்யாணி. இட்லி கொண்டு வருகிறாள் கல்யாணி. ஏன் கல்யாணி, அரிசி கிடைக்காத நேரத்துல இப்படி தனி அரிசியா போடாம கொஞ்சம் கோதுமையை சேர்த்தா என்ன? சேர்க்கலாம், ஆனா ருசி கெட்டுடுமே. கோதுமையும் கலந்துகிட்டா லாபம் அதிகமா இருக்கும்ல கல்யாணி. லாபத்துக்காக அக்கறம் செய்யலாமா அண்ணா? என்னடி கல்யாணி, மூச்சுக்கு 32 அண்ணா போடுற? அண்ணா, எனக்கு 3 அண்ணன்மார்கள் இருக்காங்க. அவர்களை ஒருவரை கூட பார்த்து கொடுக்க வைக்க முடியாத பாவியானேன். ஆசைக்கு உங்களையாவது அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறேனே. ஆசையை காட்டிக்கொள்ளும் வழி இதுவல்ல கல்யாணி. அண்ணா, தனியாக இருக்கும் பெண்ணிடம் இப்படி பேசுவது. என்ன கல்யாணி, நீ படுவதற்கேற்ற பலாமரமாக நான் இருக்கிறேன். மாமான்னு கூப்பிடு, அது எவ்வளவு மனோகரமாக இருக்கும். அத்தான கூப்பிடு, அது எத்தனை சத்தான மொழி. என்ன கல்யாணி? நெருங்காதே, இனி என்னால் பொறுக்க முடியாது. கல்யாணி, நானும் அப்படித்தான். நீ சரின்னு சொல்லு. ஓலை குடிசையில இருக்கும் இடத்திலே உப்பரிய கட்டி தருகிற. கந்தல் பாயிலே படுத்த கல்யாணி கனகம்பணி கட்டிலில் படுப்பாள். என்னை தொடர்ந்து என்றால் நான் சத்தம் போடுவேன். போடு கல்யாணி, சப்தம் போடு. உன் சப்தம் எனக்கு சங்கீதமாக இருக்கட்டும். இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீர்கள்? வறுமையால் வாடும் பெண்கள் வஞ்சக வலையில் வீழ்வார்கள் என்று இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீர்கள்? கத்து கல்யாணி, நன்றாக கத்து. போர்க்களத்திலே ஒப்பாரி, போதையிலே புலம்பல் கூடாதடி என் கோமலமே. இதை கூறிக்கொண்டே கல்யாணியின் கையை அணைத்து கட்டிப்பிடித்து அவள் செவ்விதழ்களை சுவைக்கப் போகிறான் காமவெறியன் கைவன் வேணு. இந்நேரம் குணசேகரன் வந்து வேணுவை விரட்டி அடிக்கிறான். என்ன ஆயிருக்கும்? இருக்கண்ணா, நீ எங்க இங்க வந்த? உன்னை பார்க்கதான் வந்தேன். இருக்கண்ணா, 10 நாளா அந்த மரத்தடியில என்ன செய்யற? ராஜாங்க நடத்துறேன். இருக்கண்ணா, இட்லி தரேன், திங்கறியா? காசு கேப்பியே? இல்ல, காசுலாம் வேணாம். நான் யாருன்னு சொன்னா நீ காசே கேட்க மாட்ட. நீ யாரு?
நான் தான் நான் தான் நான் மரத்தடி மகாராஜா. சரி இரு, நான் போய் உனக்கு இட்லி கொண்டு வரேன். வேண்டாம் வேண்டாம் அம்மா, இட்லி வேண்டாம் அம்மா, சட்னி வேணும் அம்மா. நான் ரெண்டும் கொண்டு வரேன், இங்கே இரு. இட்லி கொண்டு வர போகிறாள் கல்யாணி. குணசேகரன் பின்னால் சென்று தொட்டியில் தூங்கிக் கொண்டிருக்கும் தன் மாப்பிள்ளைக்கு முத்தமிடுகிறான். அவன் கண்களிலே கண்ணீர். கல்யாணி இட்லியுடன் திரும்பி வருகிறாள். இருக்கண்ணா, ஏன் அழற? ஏன் ராஜாங்க பிரஜங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, அதனால நான் அழுகிறேன் என்று தன் கையில் வைத்திருந்த ரூபாயை இட்லி தட்டில் போட்டுவிட்டு போய்விடுகிறான் குணசேகரன். இருக்கண்ணா, இருக்கண்ணா, நில்லுங்க, இருக்கண்ணா. காட்சி நிறைவு. காட்சி 9. கதை மாந்தர்கள் குணசேகரன், கள்ள மார்க்கெட் நாராயணன், மற்ற மைனர்கள். மறுநாள் காலை மைனர்கள் சிலர் கடையொன்றின் முன் நின்று அரட்டை அடிக்கின்றனர். அவர்களுக்கு அருகில் குணசேகரன் பல் துலக்கி கொண்டிருக்கிறான். அச்சமயம், எங்கடா ராத்திரியெல்லாம் ஆளைய காணோம்? ராத்திரி எல்லாம் ஒரே சீட்டாட்டம், கண்ணெல்லாம் எரியுது. அட, கண்ணு தானே எரிஞ்சது, காசாவது கிடைச்சதா? அதானே இல்ல. எங்கடா வேணும் ஆளைய காணோம்? ஆளு மஞ்ச மெத்தையில படுக்க போயிருச்சு. அதான் இட்லிக்காரி கல்யாணி இல்ல, அவகிட்ட நம்ம பையன் வாழாட்டியிருக்கான். வாட்சா பலிக்கல, நல்ல அடி உத. எவன்டா அது வேணும் அடிச்சது? சும்மா இருடா, நீ வேற. ஏன்டா உடம்ப வீணா அலட்டிக்கிற? எவனோ பைத்தியக்கார வேஷத்துல தெரியறானா. கல்யாணிக்கு கள்ள புருஷனா? என்னடா சொன்ன? யார பார்த்து என்ன சொன்ன? என் கல்யாணிக்கா களங்கம்? கல்யாணி என் தங்கையடா, என் தங்கை. இப்போதே போகிறேன். என் தங்கையிடம் நான் யார் என்று சொல்லி விடுகிறேன். தங்கையின் வீட்டை நோக்கி ஓடுகிறான் குணசேகரன். கல்யாணி, கல்யாணி, கல்யாணி. குடிசையில் கல்யாணியை காணவில்லை. கல்யாணியை காணாது திரும்புகிறான். சந்தர்ப்பம் என் தங்கையை விதவையாக்கியது. இந்த சமுதாயம் அவளை வாழ விடவில்லை. கல்யாணி. இந்நேரம் மதுரையை விட்டு வெளியேறிய கல்யாணி திருச்சிக்கு வந்து நாராயணம் பிள்ளையின் வாசல் அருகே பசியால் துடித்து நிற்கிறார். ஐயா, ஐயா, நானும் குழந்தையும் பட்டினி, ஏதாவது. ஏமா இந்த இளம் வயசுலயே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டியே? நீ யாரு? ஐயா, நானாதையா, ஏதாவது ஒரு வீட்டு வேலை கிடைச்சா கூட போதும். அப்போ இங்க வேலை பாக்குறியா? சரி ஐயா, வேலை பாக்குறேன். டேய் கருப்பா, உள்ள கூட்டிட்டு வாடா. மதுரையில் கல்யாணியை காணாமல் திருச்சிக்கு வந்து சேரும் குணசேகரன் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் இருக்கிறான். அவ்வமயம் ரயிலில் வந்த விமலா என்ற பெண்ணின் சாமான்களை கூலிக்கு தூக்கு வருவதாக எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். சிலர் அவனை துரத்தவே பழத்தை மாத்திரம் கொண்டு ஓடுகிறான் தன் பசியின் கொடுமையை அகற்ற. பழங்களை திருடுவதற்கு விமலா வீட்டின் கொல்லைப்புறத்து தோட்டத்தில் கிணற்றங்கரையில் அமர்ந்து பழங்களை தின்று கொண்டே பாடுகிறான். காட்சி 10. கதை மாந்தர்கள் கள்ள மார்க்கெட் நாராயணன், அவன் மனைவி காந்தா, கருப்பன், கல்யாணி. கள்ள மார்க்கெட்காரன் நாராயணம் பிள்ளை என்ற பசுந்தோல் போர்த்திய புலி தன் சூழ்ச்சியான நயவஞ்சக நாடகத்தை ஆரம்பிக்கிறான். ஏது இவ்வளவு புத்தகம்? எல்லாம் நம்ம தமிழ் பண்றதுக்கு தான். அவன் நம்ம வீட்டுல இருந்த கந்த புராணத்துல இருந்து ஸ்ரீவள்ளி சினிமா பாட்டு புத்தகம் வரைக்கும் எல்லாத்தையும் படிச்சிட்டான். இப்ப என்னென்னமோ வந்திருக்கு. பாண்டியன் பரிசில், லட்சிய வரலாறு, ஏதேதோ பேரு. எல்லாம் 50 ரூபாய் ஆச்சு. கல்யாணி, அச்சோ காந்தா, சொல்ல மறந்துட்டேனே, இன்னைக்கு ஒரு புது படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. பேரு கிருஷ்ணலீலா. வாங்களே, செகண்ட் ஷோவுக்கு நம்ம 2 பேரும் போகலாம். நான் பாத்துட்டேனே மேட்னி ஷோவே. அப்ப நாளைக்கு போகலாம். அட வா, ஏன் விஷயம் இல்லாம சொல்ல மாட்டேன். அதுல லவ் சீன்ஸ் ரொம்ப பிரமாதம். நான் பாத்துட்டேன். நீ போயிட்டு வரியா? சரி, நான் போயிட்டு வரேன். போ போ. டேய் கருப்பா,
அம்மா கூட போயிட்டு ஐயா வாடா. அப்ப நானும் அம்மா கூட போகட்டுங்களா? அட போடா மடையா. காந்தாவும் கருப்பனும் சினிமாவுக்கு போய்விடுகின்றனர். அப்பாடா தொலைஞ்சது சானிய. அப்பனே ஞான பண்டிதா, கல்யாணி விஷயத்துல கொஞ்சம் கருணை காட்டேன். நீ யார் யாருக்கோ என்னென்னமோ பண்றியாமே. கல்யாணி கல்யாணி ஏங்க கல்யாணி. ஏன் எஜமா? காந்தா காந்தா அவ பாட்டுக்கு சினிமாவுக்கு போயிட்டா. அந்த கண்ணாடியை கொஞ்சம் இட. செகண்ட் ஷோவா மண்ணாங்கட்டி 12 மணிக்கு தான் வருவா. இனிமே எதுக்கு எடுத்தாலும் உன்னைதான் கூப்பிடணும். ஹம், உனக்கு படிக்க தெரியுமா? தெரியும் எஜமா. பலே பலே. அப்படியானா இந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து படி. சரிங்க எஜமா. கல்யாணி, இதோ அழகின் சிரிப்பு. என்னது? அப்படி ஒரு புத்தகம் யாரோ பாரதிதாசனா விதவியை பத்தி சொல்லி இருக்கிறான் பாரு. கோரிக்கையற்று கிடக்குதுன்னு இங்கு வேறி பழுத்த பலா. அடடா, விதவைக்கு கூட காதல் உண்டாம் பாரு. பாடாத தேனீக்கள், பசியாத நல்வயிறு, உழவாத தென்றல் பார்த்தது உண்டா? ஆகா. சரி எஜமா, எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். எனக்கு வரலையே. கல்யாணி, உனக்கு எதிர்பாராத முத்தம் வேணுமா? என்னது? அப்படி ஒரு புத்தகம். வினோதமான பேர் இல்ல? இந்த ரயிலையும் கார்லயும் போயிட்டு வந்தது உடம்பெல்லாம் வலிக்குது. கல்யாணி, உடம்ப கொஞ்சம் பிடிச்சு விட்டுறியா? கல்யாணி கண்ணீர் சிந்துகிறாள். பைத்தியம் பைத்தியம், அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. அந்த தலகாணியை கொஞ்சம் இட. தலகாணியை கல்யாணி எடுத்து வரும்போது அவளின் கையை காமவெறியால் பிடித்து இழுக்கிறான். நிஜமா, உங்க தரத்துக்கு இது அழகல்ல. நீங்கள் பெரிய மனுஷர். அதான் இப்படி நடக்கிறேன். ஒரு பெரிய மனுஷன் நம்ம மேல பிரியமா இருக்காருன்னு நீ பெருமைப்பட வேண்டாம். நில்லுங்கள் அங்கே. அப்படி நேர்த்திருந்தால் நான் மாட மாளிகையிலே உலவி இருப்பேன். இப்போதுதான் என்ன கேட்டு போச்சு கல்யாணி. ஒரு கஞ்சாடை உன் விழி அசைத்தால் போதும், பிறகு காலடியில் சிரஞ்சீவி அடிமை. காம பேயே, தள்ளு. என்னது? ஏன் உப்பு தின்னுட்டு ஏன்ட்டே அமீர ஆரம்பிச்சிட்டியா? உங்கள் உப்பு என் உழைப்புக்குத்தான், உடலுக்காக அல்ல. நான் உங்கள் வீட்டில் வேலை பார்க்கும் தொழிலாளி, அவ்வளவுதான். பெரிய மனுஷர்களது அந்த புறத்திலே தொழிலாளி முதலாளி என்ற பிரச்சனைக்கே இடமில்லை. என்ன தொட முயன்றா என் பிணத்தை தான் பாப்பீங்க. அப்படியாவது சாவு. சுடுகாடு வரைக்கும் தொட்டுக்கிட்டாவது வரேன் கல்யாணி. கல்யாணி, நீதான் என் இன்ப எஜமானி. இதை கூறிக்கொண்டே கல்யாணியை கட்டி அணைக்கப் போகிறான். ஐயோ, என்ன விடு, என்ன விடு, என்ன விடு. அந்நேரம் காந்தா வந்து விடுகிறாள். நல்லா இருக்கும் உங்க லட்சணம். ஊருக்கு பெரிய மனுஷன் என்ன கிருஷ்ண லீலாவுக்கு அனுப்பிட்டு இங்க நாராயண லீலாவா நடத்துறீங்க? சினிமாவுக்கு போனவ நீ எங்கடி இங்க வந்த? அம்மா பாதியிலேயே வந்துட்டாங்க எஜமா. எனக்குத்தான் இந்த நாராயணம் பிள்ளை சங்கதி தெரியாதா என்ன? உம பத்தி தான் ஊரே சிரிக்குதே. அடுத்த வீட்டு எதிர் வீட்டு பொம்பளைங்க கூட இந்த வீட்டுக்கு வர பயப்படுறாங்களே. அவளுக்கு எதுக்கடி இங்க வர்றாளுங்க? ஆமா, உங்க அக்கா தங்கச்சிகளை யாராவது இப்படி கைய பிடிச்சு இழுத்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? என் இஷ்டத்துக்கு நான் செய்யறேன், நீ என்னத்தடி என்ன கேக்குறது? அப்போ நானும் என் இஷ்டத்துக்கு யாராவது ஆம்பளைய எனக்கு பிடிச்சவரை கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு போக போறேன். இப்படி சொல்லி போட்டீங்க. ஐயோ போவடி போவ. மனுஷனை பாரு, நீ எல்லாம் ஒரு மனுஷன். கல்யாணி, நல்லா தாப்பா போட்டுக்கோமா. இங்க ஏதாவது நாய் கீது வந்து நுழைஞ்சிட போகுது. கல்யாணி அவ்வீட்டை விட்டு வெளியேறுகிறாள். காட்சி நிறைவு. காட்சி 11. கதை மாந்தர்கள் குணசேகரன், விமலா. ஒரு ஆற்றில் கையை கழுவி கொண்டே குணசேகரன். கல்யாணி, நானாவது திருடி ஏமாற்றி மிரட்டி சாப்பிட்டு விடுகிறேன். நீயும் உன் குழந்தையும் பசி தீர்த்து கொள்ள என்ன பாடுபடுகிறீர்களோ? ஆற்றில் ஒரு படகு நின்று அதிலிருந்து விமலா இறங்குகிறார். குணசேகரனை பிடித்துக் கொள்கிறார். நான் திருட இல்ல, நான் திருட இல்ல. நான் அப்படி நினைக்கவில்லையே. உனக்கு வேண்டியதை நீ எடுத்துக்கொண்டு போனாய். அதை என்னிடம் கேட்டிருந்தாலே கொடுத்திருப்பேன். வாங்கி கொண்டு நடந்தே போயிருக்கலாம். எல்லாரையும் போலத்தான் நீயும் இருப்பேன்னு நினைச்சேன். அதான் பகுத்தறிவாளரை பார்க்காதீங்கன்னு பாடினாயா? ஆமாம், இரக்கமற்ற பகுத்தறிவாளர்களை பார்க்காதீங்கன்னு பாடுங்க. ஆமா, புதிர் போடுறியே, நீ யாரு? நான் என்ன பெரிய கலெக்டரா?
ஒரே வரியில் என்னை பத்தி சொல்ல? நீ யார் என்பதை கண்டிப்பா சொல்லித்தான் ஆக வேண்டும். என் கதையே ஒரு பெரிய கதை. எனக்கு கதை என்றால் ரொம்ப பிரியம். சொல்லே. இந்த கதையிலே ஒரு அணுவையும் உன்னால் ரசிக்க முடியாது. ஆவலை அதிகமாக தூண்டுகிறாய். வா என் வீட்டுக்கு. இல்லை, வேண்டாம். சும்மா வா, பயப்படாதே, யாரும் இருக்க மாட்டார்கள். விமலா குலசேகரனை தன் வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். முத்து எடுக்க போய் கிளிஞ்சல் பொறுக்கிய கதையாக முடிந்தது. தங்கையின் வீட்டில் மகிழ்ச்சி தவழும், உற்சாகம் ஊஞ்சலாடும், களிப்பு கொஞ்சும் என்றெல்லாம் கனவு கண்டேன். ஆனால் அங்கோ வேதனை விளையாடிற்று. நானோ வறுமையில் அடிபட்டு பைத்தியக்காரனாய் அங்கு சென்றேன். இந்த நிலையிலே அறிமுகம் ஒரு கேடா? அதனால்தான் என் தங்கையிடம் நான் யாரென்றே சொல்லவில்லை. அவள் அழுதது போதும், இனியும் அழ வேண்டாம் என்று நினைத்தேன். ஆனால் என் அன்பு தெய்வம் கல்யாணி என் கண்களுக்கு அப்பால் வெகு தூரம் சென்று விட்டாள். தேடுகிறேன், தேடுகிறேன், தேடிக்கொண்டே இருக்கிறேன் கல்யாணி. உன் கதையை கேட்டால் சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை. ஏன் அப்படி சொல்கிறாய்? உன்னிடம் அன்பு இருக்கிற அளவுக்கு அறிவு இல்லையே. எப்படி சொல்கிறேன் என்று ஆத்திரப்படாதே. நீ உன் பணத்தை பறிகொடுத்ததும் சென்றிருக்க வேண்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஒரு பாவையோடு போனேன், பானம் அருந்தினேன், பணத்தை பறிகொடுத்தேன். இதை போலீசாரிடம் சொல்வதற்கு எனக்கே வெட்கமாயில்லை. வேடிக்கையான மனிதன். திருடினாய், பிச்சை எடுத்தாய், பைத்தியக்காரனாக வீதியிலே திரிந்தாய். அப்போதெல்லாம் வெட்கமில்லை. உன் ஏமாற்றத்தை வெளியே சொல்ல மட்டும் வெட்கப்படுகிறாய். வெட்கப்படு. நீ மேற்கொண்ட வேலைக்கு வேதனைப்படு. நான் ஏன் வெட்கப்பட வேண்டும்? இந்த சமுதாயமே ஒரு பிச்சைக்கார மடம், பைத்தியக்கார விடுதி, திருடர் குகை. இங்கே நான் மட்டும் எதற்காக வெட்கப்பட வேண்டும்? ஆம், சமுதாயம் பிச்சைக்கார மடம்தான். ஆனால் அதில் நீ திருவோடு இல்லாத பிச்சைக்காரன். ஆம், சமுதாயம் பைத்தியக்கார விடுதிதான். ஆனால் அதில் நீ கல்லெறிய தெரியாத பைத்தியக்காரன். சமுதாயம் திருடர் குகைதான். ஆனால் நீ கல்லு போல வைக்க தெரியாத திருடன். சமுதாயத்தை காரசாரமாக திட்டுகிறாயே, இப்போது யோசித்துப்பார். உனக்கே தெரியாமல் சமுதாயத்தோடு சேர்ந்து நீயும் முட்டாளாகி இருக்கிறாய். நானா முட்டாளா? ஆம், 1000 முறை சொல்வேன். எத்தனை பேர் பிச்சைக்காரனாக இருந்து லட்சாதிபதியா இருக்கிறார்கள். எத்தனை பேர் பைத்தியக்கார வேஷத்திலிருந்து பணக்காரராக மாறி இருக்கிறார்கள். தேவாலய திருப்பணி, திருமாலுக்கு திருவிழா, இந்த திரையிலே எத்தனை பேர் வாழ்கிறார்கள். நீயும் மாறினாயே, திருடனாய், பித்தனாய், பிச்சைக்காரனாய். முடிந்ததா மோகன வாழ்வு பெற? எனக்கு வேண்டியது மோகன வாழ்வல்ல, என் தங்கை கல்யாணி. இப்போதும் குற்றம் சாட்டுகிறேன் உன்னை. நீ ஒரு சுயநலவாதி. உனக்கு உன் தங்கைக்காக, அவளது சொரூப வாழ்வுக்காக நீ அலையும் போது வீதியிலே, வீட்டு ஓரத்திலே பசி பசி என்று விம்மி அழுது கண்ணீரும் கம்பளையுமாய் இருப்பவரெல்லாம் யார்? நீ ஒரு கல்யாணியை தேடி அலையும் போது வீதியிலே 1 கோடி கல்யாணி. இதையெல்லாம் நினைத்து உன் நெஞ்சு, உயிர், உடல் துடித்ததுண்டா? எனக்கு ஏன் துடிக்க வேண்டும்? இந்த கேடு கெட்ட சமுதாயத்துக்கு, நன்றி கெட்ட நாட்டுக்கு, ஏழைகளை மிதித்து வாழும் எத்தர்களுக்கு துடிக்க வேண்டும். நீ சொல்லும் நெஞ்சு, உயிர், உடல் எல்லாம் அதிலே நீ ஒரு அங்கம். ஆனால் ஏழையாக்கப்பட்டாய். நாட்டை திட்டுவது உன் நலத்துக்கு அல்ல. இப்போதும் உன்னிடம் பணத்தை பறித்த அந்த நாடோடியை பாராட்டுகிறேன். என்ன பாராட்டுகிறாயா? ஆம் ஆம், பாராட்டுகிறேன். நீ மட்டும் ஏழையாக்கப்படாவிட்டால் உனக்கு ஏழை உலகம் எப்படி இருக்கும் என்றே தெரியாது. மாளிகையில் வீசும் தென்றலை அனுபவித்திருப்பாய். குடிசையில் குமுறும் புயலை கண்டிருக்க மாட்டாய். சமுதாய கோணங்களை வெறுக்க கற்றிருக்கிறாய். எரிமலை அணைக்க தண்ணீரை ஊற்றுகிறாய். மலைப்பாம்பை அடக்க மகுடி ஊதுகிறாய். சமுதாயத்தின் புரட்சி ஆழகால விருட்சத்தின் கிளையை வெட்டுவதல்ல, அதன் ஆணி வேரை வெட்டுவது. நீ மட்டும் ஏழையாக்கப்படாவிட்டால் சமுதாய மேடு பள்ளத்தை தெரிந்திருக்க மாட்டாய். போதும் போதும், மன்னித்துக்கொள், அதிகமாக பேசிவிட்டேன். பாலைவனத்தை பூஞ்சோலையாக்க உன்னை போல் மண்ணை வாரி இறைக்க கூடாது. ஆமாம், உலக புத்தகத்தின் அனுபவ ஏடுகளை இப்படி புரட்டுகிறாயே, அதற்கெல்லாம் ஆசிரியர் யார்? எல்லாம் அண்ணாதான். அண்ணாவா? அதான் முன்பே கூறினேனே, எனக்கு ஒரு அண்ணா உண்டு என்று. எங்கள் குடும்பம் விசித்திரமானது. ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்று யதார்த்த உலகில் சஞ்சரிக்கும் அப்பா அண்ணாவோ புதுமை உள்ளம் படைத்தவர். அவருடைய தங்கை நான். அன்று இரவு கல்யாணி, நீ காட்டிலோ மேட்டிலோ, நான் இங்கே கட்டிலே. ரோம் நகரம் எரியும் போது நீரோ மன்னன் ஃபிடில் வாசித்துக் கொண்டிருந்தானாம். கல்யாணி கல்யாணி. காட்சி நிறைவு. காட்சி 12. கதை மாந்தர்கள் ஞானசேகர், ஆபீசர், கல்யாணி,
சந்திரசேகர் மற்றவர்கள். இடம் அகதி முகாம். தகப்பன் பெயர் என்ன? பரமசிவம் பிள்ளைங்க. உன் பெயர்? ராமச்சந்திரன். ராமச்சந்திரம் பிள்ளை. எனக்கு பிள்ளைகள் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அட ஜாதி ஐயா. அதுதானே கிடையாது. தகப்பனார் தொழில்? தொழில் தாப்பனார் தானுங்க. நீ எங்கயா இங்க வந்த? மொத்தமே 100 பேருக்கு தான் இடம். நம்ம டெல்லிக்காரங்க ஐயா, கொஞ்சம் பெரிய மனசு வைங்க. சரி, பெயர்? சோரன்லால். நீ என்னைக்குயா டெல்லி போய் சேர போற? ஞானசேகரன் நொண்டிக்காலுடன் வருகிறான். ஐயா ஐயா, இனிமே இடம் இல்லப்பா, நாங்க போங்க ஒரு போங்க. கூட்டமே இங்க. ஒருத்தனுக்கே இடம் இல்ல. அப்படின்னா நாங்கெல்லாம் எங்கேயா போறது? என்னையும் அந்த வழிகாட்ட சொல்றியா? எங்கேயாவது விழுந்து சாவர தானே? கால் ஒடிந்த பின்னும் பல மாதம் பட்டினி கிடந்து படாத பாடுபட்டு பசியோடு பாதையோரத்தில் படுத்து உறங்கி வந்திருக்கிறோம். எங்களை பர்மாவுக்கு அனுப்பிய இந்திய தாய் இந்த நிலையில் எங்களை பட்டினி போட மாட்டாள் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கோம். சாவதா இருந்தா பர்மாவிலேயே குண்டு வீச்சுக்கு பயப்படாம எதிர்த்து நின்னா ஒரே தடவையில 10,000 பேர் செத்து இருப்போம். ஆனா சாவதற்கு வரவில்லை ஐயா. சங்கடப்பட்ட உள்ளத்திற்கு சாந்தி கேட்கவே வந்திருக்கிறோம். சட்டப். இது என்ன ஆபீஸா, உங்க வீடா? இடம் இல்லைன்னா போவியா? இடமில்லை. வந்தவர்களை எல்லாம் வரவேற்ற தேசத்தில் பிறந்தவனுக்கு இடமில்லை. உங்களை போன்ற இதயமற்றவர்கள் இருக்கும் வரை மனிதாபிமானத்திற்கு, ஏன் மனசாட்சிக்கே இடமில்லை. அன்பிற்கும் அறத்திற்கும் இவை அனைத்திற்கும் இடமில்லை. கசாப்பு கடையின் பெயர் கருணை மகால், இதற்கு பெயர் அகதி முகாம். வாருங்கள், நாம் போவோம். இடம் ஆலமரத்தடி. இப்படி சீரழிவதை விட சிறைச்சாலைக்கே செல்லலாம். ஒரு தம்பி, திட்டவட்டமாக எதையும் யோசிக்காமல் எதையும் அவசரப்பட்டு செய்வதால் சிறையில் தான் வாட வேண்டியது இருக்கும். பிச்சைக்காரர்கள் நான் மட்டும் அல்ல, இந்த நாடெங்கும் இருக்கிறார்கள். முதலில் அத்தனை பேரையும் ஒன்று சேர்க்க வேண்டும். நம்முடைய திட்டங்களை வீடு வீடாக சென்று வெளிப்படுத்துவது, நாடறிய பரப்புவதுமே நம்முடைய குரல் அரகர மகாதேவா அல்ல, கைலாசத்திற்கு எட்டி புண்ணியம் அல்ல, அரசாங்கத்திற்கு எட்ட வேண்டும். நாம் மூட்டுகிற புரட்சி தீயை கண்டு அரசாங்கம் நடுநடுங்க வேண்டும். ஆக பிச்சைக்காரர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு மாநாடு நடத்த வேண்டும். அந்த மாநாடு சென்னை மாகாண பிச்சைக்கார மாநாடு என்று பெயரிட வேண்டும். ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் சிரிக்கிறீர்கள்? சிந்தனை செய்து பாருங்கள். அத்தனை சிறந்த தீர்மானங்கள் நமது ஓட்டுரிமை வேண்டும் என்பது. அதை பெற்றுவிட்டால் நாம் தேர்தலிலேயே நிற்கலாம். நம்மை எதிர்த்து போட்டியிட யாரும் முன்வர மாட்டார்கள். நமக்காக தேசிய கட்சிகள் பாடுபடுவதாய் தெரியவில்லை. அப்படியே மாநாடு ஒன்றினை நடத்திவிட்டால், அதில் தீப்பொறி பறக்கும் தீர்மானங்கள் நிறைவேற்றிவிட்டால், நமது உரிமை குரல் உறக்க எழுப்ப வேண்டும். நமது போர் முரசை வேகமாக தட்ட வேண்டும். அப்படியானால்தான் வருங்காலம் வகையோடு வாழ்வதற்கு வழிவகுக்கும். பிச்சைக்கார மாநாடு வேண்டும் 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 வேண்டும். நான் வசூலுக்கு கிளம்புகிறேன். ஞானசேகரன் கிளம்புகிறார். இடம் அகதி முகாம். அண்ணா, ரங்கூன்ல இருந்து அகதிகள் எல்லாம் வந்திருக்காங்களாமே? ஆமா, யார் வேணும்? சந்திரசேகரன், ஞானசேகரன், குணசேகரன். அப்படி ஒருவரும் இல்லையே. அதோ அந்த ஆலமரத்தடியில ஒரு கூட்டம் இருக்கு, அங்க போய் விசாரி. கல்யாணி ஆலமரத்தடிக்கு போகிறான். அண்ணா, நீங்கள் எல்லாம் பர்மாவில இருந்து தானே வர்றீங்க? ஆமா, அகதிகளாக வந்தோம், ஆண்டிகளாக போயிட்டோம். ரங்கூன்ல என் அண்ணன்மார்களை தெரியுமா? அவங்க பேர் என்ன? சந்திரசேகரன், ஞானசேகரன், குணசேகரன். நாங்க மொத்தமே இவ்வளவு பேரு தான். இதுல உன் அண்ணன்மார்கள் இருக்காங்களான்னு பாரு. கல்யாணி தேடுகிறாள். தெரிந்த முகம் எதுவும் தென்படவில்லை. பசி கல்யாணியை வாட்டவே ஆகாரத்திற்காக பிச்சை கேட்கிறாள். ஐயா, குழந்தையும் நானும் சாப்பிட்டு 6 நாள் ஆகுது. நாங்க சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. நீ பிச்சைன்னு தெரு தெருவா கேட்குற, நாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். இதுதான் வித்தியாசம். இன்னைக்கு ஜட்ஜு சேகர் வீட்டுல விருந்து, அங்க போய் கேடு. அது எந்த வீடு ஐயா? அதோ தெரியுது பாரு, அந்த மொன வீடுதான். கல்யாணி சேகர் வீட்டுக்கு செல்கிறார். இந்நேரம் வசூலுக்கு போயிருந்த ஞானசேகரன் திரும்பி வருகிறார். ராகவா, இன்னைக்கு ஏதாவது விசேஷம் உண்டா? பாவம், ஒரு பிச்சைக்காரி ஒரு குழந்தையோட வந்தாள். நீங்கள் எல்லாம் யாருன்னு கேட்டா, நாங்க ரங்கூன்ல இருந்து சம்பாதிச்சுட்டு வரோம்னு சொன்னேன். ரங்கூன்ல என் 3 அண்ணன்மார்களை தெரியுமான்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லிட்டோம். அவர்கள் பேர் என்னவென்று சொன்னார்? அது நம்ம தமிழ்நாட்டு பேராவே தெரியலையே. நீ படிச்சவனாச்சே, உனக்கு தெரிஞ்சிருக்குமே.
அது என்னமோ சந்திரசேகரன் சொன்னா. சந்திரசேகரன், ஞானசேகரன், குணசேகரன் என்றாரா? ஆமா ஆமா ஆமா, அதேதான். ஐயோ ஐயோ, கல்யாணி கல்யாணி, என் தங்கை கல்யாணி கல்யாணி. இதை கூறிக்கொண்டே கீழே விழுகிறான். சந்திரசேகரன் வீட்டில் வந்து பிச்சை கேட்கிறாள் கல்யாணி. ஆனால் ஐயா ஐயா, குழந்தையும் நானும் பட்டினிங்க. சரி சரி, அப்புறமா வா. ஐயா, நல்லா இருப்பீங்க. என்னம்மா, உனக்கு ஒருக்கா சொன்னா தெரியல. ஐயா, குழந்தை அழுகுதுங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம். புண்ணியம் பார்த்து முகத்தையே பார்க்க முடியாம போச்சு. கூறிக்கொண்டே கல்யாணியை காலால் உதைத்து கீழே தள்ளுகிறார் ஜட்ஜ் சேகர். அட பாவிகளே, நீங்க சகோதரர்கள் கூட பிறக்கவில்லையோ? உங்கள் கண்ணில் பஞ்சடைத்து விட்டதோ? பாவம், புண்ணியம், நரகம் என்று பேசும் அகிம்சா மூர்த்திகளே, கருணையை பற்றி அடைந்தெடுத்த கணவான்களே, நரகம் என்று ஒன்று இருந்தால் அதிலே உங்களுக்கு இடம் சரியாய் போய்விடும். வேலைக்காரனால் விரட்டப்படுகிறாள் கல்யாணி. கண்ணே, ஆடம்பரத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடங்கி நடப்பதுதான்டா இந்த உலகம். இந்த உலகத்தில் நமக்கு வாழ இடம் கிடையாது. என்ன பார்க்கிறாய்? உன் கண்ணிலே வடியும் கண்ணீர் ஆளாக இருக்க கூடாதா என்று பார்க்கிறாயா? உன் அப்பாவும் மாமாவும் இருந்தால் நீதான் உன் அப்பாவை கர்ப்பத்திலேயே விழுங்கி விட்டாயே. அழாதே. ஐயோ, பசியை என்னாலேயே தாங்க முடியவில்லையே. உன்னால் எப்படி தாங்க முடியும்? கண்ணீர் போகும். காட்சி நிறைவு. காட்சி 13. கதை மாந்தர்கள் குணசேகரன், குப்பன், பூசாரி, கல்யாணி. அண்ணே, நீ பாடினதெல்லாம் சரிதான். இந்த பாட்டை நான் பாடல குப்பா. இந்த பாட்டை நான் பாடி இருந்தால் எல்லோரும் அடிக்க வருவார்கள். இந்த பாட்டை பாடியது வேற ஒருவர். டேய் குப்பா, தடி முண்டம், பூசைக்கு நேரமாகுது, மணி அடிக்க வாடா. குணசேகரன் கிளம்பி விடுகிறான். என்னென்ன போற? நாளைக்கு வர்றியா? பூசை முடிந்தவுடன் கல்யாணி வருகிறாள். அம்மா, தாயே, பராசக்தி, எனக்கு நீதான் கதி. என் குழந்தை எப்படியாவது நீதான் காப்பாற்றணும் தாயே, பராசக்தி. யாரது? கதியற்றவள், பெயர் கல்யாணி. நீ என் மகள் மாதிரி இருக்க. என் தாய தாராளமா வணங்குமா. உள்ளவா. கல்யாணி கோயிலுக்குள்ளே செல்கிறாள். ஆஹா, என்ன அழகு, என்ன வாலிபம், என்ன உடம்பு. இன்று இவளை விடக்கூடாது. வழி பலாத்காரம். பலாத்காரமா? ஆம், பராசக்தி கோவிலிலா? வேற எங்கே செய்வது பூசாரி? சுட்ட கல்லை தெய்வம் என்று அம்பாளையும் பக்தர்களையும் ஏமாற்றினாயே, இதை செய்வதில் என்ன? பராசக்தி இருக்கிறாள் என்று பார்க்கிறாயா? அவள் இருந்த இடத்திலேயேதான் இருப்பாள், நகர மாட்டாள். கற்பழிப்பதா? ஆம். தாமதிக்காதே. இவையெல்லாம் பூசாரியின் மனசாட்சி. பூசாரி கல்யாணியின் கையை பிடித்து, இவையெல்லாம் பூசாரியின் மனசாட்சி. கல்யாணியின் கையை பிடித்து எடுக்கிறான் பூசாரி. கல்யாணி, வித்தியாசமாக நினைக்காதே. வியாதி உள்ள பெண்களை தொடுவதற்கு எப்படி டாக்டருக்கு உரிமை இருக்கிறதோ, அதுபோல் அழகுள்ள பெண்களை தொடுவதற்கு. கல்யாணி கற்பழிக்கப்படுகிறாள். குப்பனி காட்சியை கண்டு மணியை அடித்து விடுகிறான். புலிவாயின் பிடியிலிருந்து புள்ளிமான் தப்பி ஓடுகிறது. கற்பழிக்கப்பட்ட கல்யாணி உயிர் நீப்பர் மானம் வரின் என்ற உண்மையை என்பிக்க பாலத்தின் மீது தன் குழந்தையுடன். கல்யாணி. இதோ நம் உலகத்துக்கு பாதை. இந்த உலகத்துக்கு போய்விட்டால் பசியே கிடையாது. உலகத்தின் பெயரை சொல்லி என் உயிரை வாங்க போகிறாயா அம்மா என்று கெஞ்சுகிறாயா? முடியாது. எந்த உயிருக்காக இந்த பாழும் உயிரை சுமந்தேனோ அந்த உயிரை கொல்லத்தான் போகிறேன். இந்த வஞ்சக உலகில் உன்னை தனியாக வாழவிட முடியாது. என் மடியிலே தவழும் மாணிக்கமே, உன்னை இந்த ஆற்றிலே தவற விடத்தான் போகிறேன். சோறு போட சொரணற்றவர்கள் விழுந்து சாவதற்கு
இந்த ஆற்றையாவது வெட்டினார்களே, வா போவோம். வறுமை இல்லாத இடம். கடைசி முத்தத்தை கொடு. கொடுக்க மாட்டாயா கன்னித் தமிழே? கட்டி முத்தம் ஒன்று கொடு. கடைசி முத்தத்தை இந்த காதகியின் காய்ந்த முகத்திலே கொடு கொடு. குழந்தையை தூக்கி ஆற்றிலே எறிகிறாள் கல்யாணி. அப்போது போலீஸ் வந்து கல்யாணியை விரட்ட அவளும் ஆற்றில் குதிக்க அவளை சிறைபிடிக்கின்றனர் போலீசார்கள். அதே சமயம் இன்னொரு இடத்தில் குணசேகரன். இப்படி கஷ்டப்படுவதை விட சாவது எவ்வளவோ மேல். வைரக்கல்லில் சம்மட்டி அடி விழுந்தது போல குலைந்து விட்டதே எங்கள் குடும்பம். கல்யாணி எங்கு போனாலோ தெரியவில்லை. என் சகோதரர்களுடைய கதியும் தெரியவில்லை. ஞானசேகரன் அண்ணா, சந்திரசேகரன் அண்ணா, கல்யாணி கல்யாணி. காட்சி நிறைவு. காட்சி 14. கதைமாந்தர்கள் சந்திரசேகர், கல்யாணி. இடம் நீதிமன்றம். நீதிபதி சேகர். குற்றவாளி குண்டிலே கல்யாணி. கல்யாணி மௌனம் காக்கிறாள். இப்படி மௌனம் சாதிப்பது கோர்ட்டை அவமதித்ததாகும். மௌனமாக இருந்து நிரபராதி ஆகிவிட முடியாது. உன் மீது சாட்டப்பட்ட குற்றம் கொலை குற்றம், தற்கொலை முயற்சி. குழந்தையை ஏன் கொன்றாய்? பதில் சொல். உன் ஊர் எது? உன் பெயரையாவது சொல். குழந்தைக்கு தகப்பன் யார்? தகப்பன் தெரியாத குழந்தையா? ஆம், தகப்பன் பெயர் தெரியாதுதான். பச்சை குழந்தைக்கு எப்படி தகப்பன் பெயர் தெரியும்? நீதிபதி அவர்களே, திருப்பி திருப்பி எதையும் கேட்காதீர்கள். தீர்ப்பை கூறிவிடுங்கள். விசாரிப்பதற்கு முன் தீர்ப்பு எப்படி கூறுவது? இவ்வழக்கை பற்றி நீ என்ன சொல்ல வருகிறாய்? நான் என்ன சொல்லுவது? உங்கள் சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்யுங்கள். அப்படியானால் குழந்தையை கொன்றது குற்றம்தானே? ஆம், உங்கள் சட்டப்படி குற்றமாக இருக்கலாம், ஆனால் நியாயப்படி அல்ல. குழந்தையை கொன்றதுதான் நியாயமோ? ஆம், பெறுவதற்கு எப்படி உரிமை இருந்ததோ அதே போல நான் பெற்றேன், நான் அழித்தேன். ஆக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் அரசாங்கத்துக்கு சொந்தமானவை. சொந்தம். சோற்றுக்காக கஷ்டப்பட்டோம், சுகத்தை தேடி சுற்றி அலைந்தோம். சொறி நாயினும் கேவலமாக நடத்தப்பட்டோம். பசி பசி என கதறி அழுதோம், துவண்டோம், புழுவென துடித்தோம், நெளிந்தோம். அப்போதெல்லாம் சொந்தம் பாராட்டி ஆதரிக்க வரவில்லை இந்த அரசாங்கம். அநீதி உலகில் இருக்காமல் இறப்புலகில் இன்பம் காண்போம் என்று போனால் சட்டம் என்னும் கையை நீட்டி சொந்தம் என்ற சூழ்ச்சி மொழி பேசுகிறது அரசாங்கம். அதிசயமான சட்டம், அற்புதமான நீதி. குதர்க்கம் பேசாதே. குழந்தையை ஏன் கொன்றாய் என்பதற்கு மட்டும் பதில் சொல். பசியால் பதறினான் என் பாலகன். வெட்கம் இல்லாமல் சொல்லுகிறேன், இங்கு இருப்பவர்கள் அத்தனை பேரையும் சகோதரர்களாக பாவித்து என்னை வாழ விடாமல் என் வாலிபம் எனக்கு இடையூறாக இருந்தது. வண்ணஞ்சிறு வலையில் விழாததால் குழந்தையை தூக்கி கொண்டு திரிந்தேன். எனக்கே ஆகாரம் இல்லாமல் இருக்கும் போது குழந்தைக்கு எப்படி பால் இருக்கும்? ஆகவே குழந்தையை வளர்க்க வழி இல்லாமல் நானே கொன்றேன். எப்படியும் குழந்தையை காப்பாற்றி இருக்க வேண்டும். என் குழந்தை என்ன திருஞான சம்பந்தரா? பார்வதி வந்து பால் கொடுத்து காப்பாற்ற நான் தானே காப்பாற்ற வேண்டும். எப்படியும் குழந்தையை கொன்றது குற்றம். நான் குழந்தையை கொன்றது குற்றம் என்றால் நல்ல தங்காள் தன் 7 குழந்தைகளையும் கிணற்றிலே போட்டு கொன்றாலே அது எவ்வளவு பெரிய குற்றம். நல்ல தங்காள் கதை நாடெங்கும் நடத்தப்படுவது ஏன் நிறுத்தப்படவில்லை? பிள்ளைக்கறி சமைத்தார் சிறு தொண்டர் என்றெல்லாம் பெருமை பேசுகிறார்களே, அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தை தானே நானும் செய்தேன். இது எப்படி குற்றமாகும்? நல்லதங்காலையும் சிறுதொண்டரையும் காரணம் காட்டி கோர்ட்டை அவமதிக்க கூடாது. உன் ஆத்திர உணர்ச்சி சமூகத்தையோ சட்டத்தையோ அவமதித்ததாக இருக்கக்கூடாது. நடந்ததை சொல். நான் மட்டும் கொஞ்சம் உதட்டை அசைந்திருந்தால் உப்பரிகையிலே உலாவி இருப்பேன். விதவையாக அல்ல, விஷமம் பிடித்தவளாக அல்ல, விபச்சாரியாக. ஆம், விபச்சாரியாக. இதைத்தானே இந்த சட்டம் எதிர்பார்க்கிறது. அப்படித்தானே இந்த சமூகத்தை எதிர்க்க முடிகிறது. அப்படித்தானே இந்த சமுதாயத்தை எதிர்க்க முடிகிறது. வேறு எப்படி முடியும்? அதுவும் அனாதையால். நீ அனாதையா? ஆம், அனாதை. காலம் என்னை அனாதையாக்கியது. கதை பேசாதே, விஷயத்தை சொல்.
நான் பிறந்த மறுநாளே என் தாயார் இறந்து விட்டார். தகப்பனாரின் நிழலிலேயே வளர்ந்து வந்தேன். எனக்கு கல்யாணம் எல்லாம் நன்றாகத்தான் நடந்தது. தந்தையும் இறந்தார், கணவரையும் இழந்தேன். எனக்கு தமையன்மார்கள் 3 பேர். ஆனால் அவர்களின் முகத்தை நான் சரியாக கூட பார்த்தது கிடையாது. இளம் வயதிலேயே தங்கூனுக்கு சென்று விட்டனர். அவர்களின் பெயர் சந்திரசேகரன், ஞானசேகரன், குணசேகரன். என் கல்யாணத்தை காண வருவார்கள் என்று நினைத்து வழிமேல் விழி வைத்து கிடந்தேன். வரவில்லை. நாட்டிலே எனக்கு கிடைத்த பதில், போடி வேலையற்றவளே, குழந்தையை தூக்கி கொண்டு பிச்சைக்காரியாய் கிளம்பினேன். நீதிபதியாம், நேர்மையை அனுஷ்டிப்பவராம். பிச்சை கேட்க சென்ற என்னை பூத்காலாலே உதைத்தார். நீதிபதி சேகர் தன் தங்கைதான் கல்யாணி என்று தெரிந்து கொண்டு அதிர்ச்சியடைந்து கீழே விழுகிறார். காட்சி நிறைவு. காட்சி 15. கதைமாந்தர் பிரசங்கி. ரோட்டிலே பிரசங்கி பேசுகிறார். தோழர்களே, உலக பேரழகி கிளியோபாட்ரா தமிழ்நாட்டு முத்துக்களை சாராயத்தில் போட்டு குடித்தாளாம். அத்தகைய தமிழ்நாட்டு மக்கள் இப்போது ரங்கூனுக்கும் சிங்கப்பூருக்கும் சம்பாதிக்க சென்று ஆடவர்கள் அனுப்பும் பணத்தை எதிர்பார்த்து பட்டினி கிடக்கின்றனர். ஆலயங்கள் இங்கே ஆண்டவனுக்கு வைரக்குள்ளா, ரத்தின கவசம், தங்க சிம்மாசனம். ஆனால் ஆண்டவனின் அருமை குழந்தைகளோ அரை வயிற்று கஞ்சிக்கு வழி இல்லாமல் திண்டாடுகின்றனர். கேள்விப்படுகிறோம் மக்களே, குழந்தை விலைக்கு விற்கப்படுகிறது. குழந்தையை விற்கிறாள் தாய். 10 மாதம் படாத பாடுபட்டு சுமந்து பெற்ற தாய், பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாய், தொட்டிலே போட்டு ஆராரோ பாடிய தாய், வெள்ளிக்கிண்ணத்திலே சோறு போட்டு தாழ்வாரத்திலே தவழ்ந்தோடும் தன் பிள்ளைக்கு ஊட்ட வேண்டும் என்று நினைத்த தாய், மஞ்சள் நீராடி மகனின் மழலை மொழி கேட்க துடித்து கிடந்த தாய், மகன் பெரியவனாகியதும் பள்ளிக்கு செல்லடா மகனே என்று கூறி மகன் பள்ளிக்கு செல்லும் பின்னழகை காண வேண்டும் என நினைத்த தாய், மகனுக்கு கல்யாணம் செய்து வைத்து மகனும் மருமகளும் மஞ்சத்துக்கு செல்லும் அந்த நாளும் வந்துவிடாதோ என்று ஏங்கி கிடந்த தாய், தன் வயிற்றிலே பிறந்த ரத்தினத்தை, வைரத்தை, வைடூரியத்தை, கோமேதகத்தை, தங்க தாம்பாளத்தை விலை கூறுகிறாள் பிள்ளையோ பிள்ளை என்று. மார்க்கெட்டிலே கீரையோ கீரை என்பது போல. 8 அணாவுக்கு குழந்தை, 5 ரூபாய்க்கு குழந்தை, 3 ரூபாய்க்கு குழந்தை, பெரிய குழந்தை 5 ரூபாய், பிஞ்சு குழந்தை 3 ரூபாய். கொடுமை, கொடுமை. இதோ இன்னொரு கொடுமை. குழந்தைக்கும் தனக்கும் உணவு கிடைக்காத காரணத்தால் குழந்தையை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ளப் போகும் சமயம் போலீசிலே பிடிபட்டு கோர்ட்டிலே குற்றவாளி கூண்டிலே மரண தண்டனைக்காக காத்திருக்கிறாள் கல்யாணி என்ற பெண். இதை கேட்டுக்கொண்டிருந்த குணசேகரன் எழுந்து ஓடுகிறான். எதிரே பட்டர் குப்பனை சந்திக்கவே தன் தங்கை கல்யாணி பூசாரியால் கற்பழிக்கப்பட்டாள் என்பதை அறிந்து ஆத்திரத்துடன் பராசக்தி கோவிலுக்கு செல்கிறான். காட்சி நிறைவு. காட்சி 16. கதைமாந்தர்கள். குணசேகரன், பூசாரி, கிழவி. இடம் காளியம்மன் கோவில். பூசாரியின் தடல்புடல்கள், காவடிகள், அம்பாளுக்கு ஆராதனைகள், அர்ச்சனைகள், மாரி விழா, ஒரே அமர்க்கலம். பாடைக்காவடி ஒன்று மாரியம்மன் சன்னதிக்கு வருகிறது. பூசாரியின் அதிதீவிர பூசைக்கு பிறகு பாடையில் இருந்தவன் எழுகிறான். உள்ளே அருளே அருளு. மாயி, தாயே, என் அவனுக்கு செலுத்த வேண்டிய பிரார்த்தனைய செலுத்திட்டேன் தாயி. என் குடும்பத்தை காப்பாத்தடி தாயி. பிள்ளையாண்டனுக்கு வைசிறி வந்திருந்ததோ? ஆமா, அம்மா குதி கொண்டு இருந்தா. என் புள்ள உடம்புல ஒரு வில்லங்கமும் வராம இருந்தா பாடக்காவடி கட்டிட்டு வாரேன்னு வேண்டிக்கிட்டேன். என்னமோ அவ பாக்கியத்துல அவனுக்கு ஒரு கண்ணு மாத்திரம்தான் போச்சு. அவ சக்தியால பொழைச்சுக்கிட்டான். அந்த பிரார்த்தனையை கட்டத்தான் வந்தேன். புசாரி ஐயா, புசாரி ஐயா, உங்க கையால கொஞ்சம் நல்ல விபூதியா கொடுங்க. தரேன் தரேன். நல்ல அம்பால வேண்டிக்கிட்டு அவன் ஆயுசுக்கு ஒரு குறவும் வரக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்கோ. ஓம் கிரீம் கிரீம் ஆத்தா மாரியாத்தா தாயே பராசக்தி தீர்காயுசா இருப்பான். ஷு ஷு ஷு. எப்ப அம்பாளுக்கு பக்தன் ஆயிட்டானோ அவனுக்கு ஒரு குறையும் வராது. ஆயுசு அசல் கருங்கல் மாதிரிதான். போ. பராசக்திக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் கிளம்புகிறது. ஏய் பூசாரி, முதலில் உன் ஜாதகத்தை கணித்துக்கொள். யார்? அம்பாலா பேசுறது? அம்பாள் எந்த காலத்திலேயா பேசினாள்? அறிவு கெட்டவனே. பராசக்தி என்ன தாயே சொல்ற? பராசக்தி
இந்த பெருஞ்சிரிப்போடு குணசேகரன் வெளிப்படுகிறான். இந்த பராசக்தி உனக்கு தாய், என் தங்கை கல்யாணி உனக்கு தாசி, அப்படித்தானே? மானங்கெட்டவனே! யார்? என்ன விபரீதம் அப்பா? விபரீதம் வருமென்று தெரியாத காரணத்தால் தான் என் தங்கையோடு விளையாடி இருக்கிறாய் நீ. பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் புரியும் பரம பாதகா, நீ இப்போது குற்றவாளி கூண்டிலே. இதோ இந்த மக்கள் தீர்ப்பு கூறட்டும். ஆயி பராசக்தி தாயே! அது பேசாது, கல். பேசுவதாயிருந்தால் என் தங்கையின் கற்பை சூறையாட நீ துணிந்த போதே, அடே பூசாரி, அறிவுகெட்ட அற்பனே, நில் என்று உன்னை தடுத்திருக்காதா? உனது பலாத்கார அணைப்பிலே சிக்கிய என் தங்கை 1000 முறை இந்த பராசக்தியை அழைத்தாளாமே, ஓடி வந்து அபயம் கொடுத்தாளா இந்த பராசக்தி? பக்த கோரிகளே, பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே, ஏன் மனித உதவியை நாடுகிறாய்? பராசக்தி பக்தனே, அம்பாள் பக்தனே, உனது தேவியின் கையிலே சூலம் இருக்க, சுழலும் வாள் இருக்க, சுக்குமான் தடி இருக்க, எதற்காக நீ பயந்து சாகிறாய்? ஏய் அபச்சாரம், அபச்சாரம்! எது அபச்சாரம்? அம்பாள் சன்னதியை ஆனந்த அறையாக்கி கொண்டது அபச்சாரம் இல்லையா? ஆலிங்கன விடுதியாக்கி கொண்டாயே, அது அபச்சாரம் இல்லையா? கன்னிகளை கற்பழிக்கும் காம கோட்டையாக ஆக்கினாயே, அது அபச்சாரம் இல்லையா? அடே பூசாரி, நான் சாவுக்கு துணிந்து விட்டேன். எனக்கு தெரியும் நான் செய்ய போகும் வேலைக்கு எது வெகுமானம் என்று. தூக்கு மேடை, தூக்கு மேடை பரவாயில்லை. புளித்து போன சமுதாயத்திலே உன்னை போன்ற பூசாரிகள், புண்ணியவான்கள் வேஷம் போடும் நாடகத்தை விட்டு கொண்டிருக்கும் இந்த மக்கள் கூட்டத்திற்கு என் செய்கை ஒரு பாடமாக இருக்கட்டும். ஏண்டா அப்பா பராசக்தி விழாவில் வந்து கலாட்டா செய்யற என்று கூறிக்கொண்டே குணசேகரனை வெட்ட கத்தியை எடுக்கிறான். அதை குணசேகரன் பிடுங்கிக் கொண்டு, விழா விழா, என் தங்கையின் வாழ்வை பொசுக்கிவிட்டு உனக்கும் உன் பராசக்திக்கும் விழாவா? விதோ பார், இப்போது இந்த கத்திக்கு விழா, வீர விழா, வெற்றி விழா. பூசாரியின் தலையை வெட்டுகிறான். போலீஸ் அவனை இழுத்து செல்கிறது. காட்சி நிறைவு. காட்சி 17. கதை மாந்தர்கள். நீதிபதி குணசேகரன், கல்யாணி, விமலா. நீதிமன்றத்தில் குணசேகரன். நீதிமன்றம் விசித்திரமான பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காட வந்திருக்கும் நான் புதுமையானவனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஜீவன்களிலே ஒருவன் தான் நான். கோயிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கேன் இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள், என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன், அதை போல என்னை குற்றவாளி என்கிறார்களே. இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டாறுகள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படமெடுத்து ஆடும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை நான், தீயை தாண்டி இருக்கிறேன். கேளுங்கள் என் கதையை. தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்திற்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? ரங்கூன் என் உயிரை வளர்த்தது, உயர்ந்தவனாக்கியது. திருமண கோலத்திலே இருக்கும் என் தங்கையை காண ஓடோடி வந்தேன். மோசடி வழக்கிலே ஈடுபட்டு குற்றவாளி கூண்டிலே உங்கள் கண் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறாரே, இதோ இந்த ஜாலக்காரி ஜாலி. இவள் வலையிலே விழுந்தவர்களில் நானும் ஒருவன். பணப்பெட்டியை பறிகொடுத்தேன், பசியால் திரிந்தேன், மெலிந்தேன், கடைசியில் பைத்தியமாக மாறினேன். காண வந்த தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக, ஆம், கைம்பெண்ணாக. தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களமான பெயர். ஆனால் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை. செழித்து வாழ்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கையிலே பிள்ளை, கண்ணிலே நீர். கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்டினார்கள் பலர், அவர்களில் காளையர் சிலர். கைமாறாக அவள் காதலை கேட்டனர். கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டு கைதியாக நிற்கிறானே இந்த கொடியவன் வேணு, இவன் பகட்டால் மயக்க முயன்றான் என் தங்கையை. நான் மட்டும் தடுத்திராவிட்டால் என் தங்கை அப்போதே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள்.
கடவுள் பக்தர்களும் கல்யாணியை காப்பாற்ற வந்தார்கள். பிரதி உபகாரமாக அவள் கடைக்கண் பார்வையை கேட்டார்கள். அவர்களிலே தலைமையானவன் இதோ இந்த பூசாரி. கல்யாணியின் கற்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறான். பராசக்தியின் பெயரால், உலக மாதாவின் பெயரால். கல்யாணி உலகத்தில் புழுவாக துடுத்தபடியாவது உயிரோடு இருந்திருப்பாள். அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியவனே இந்த பூசாரிதான். தன் குழந்தையை இந்த இரக்கமற்ற உலகத்திலே விட்டு செல்ல அவள் விரும்பவில்லை. ஆதரவற்று தன் குழந்தையை துடித்து சாவதை அவள் விரும்பவில்லை. அவளே கொன்று விட்டாள். விருப்பமானவர்களை கொல்வது விந்தை அல்ல. உலக உத்தமர் காந்தி, அகிம்சா மூர்த்தி, ஜீவகாருண்ய சீலர் அவரே நோயால் துடித்துக் கொண்டிருந்த கன்றுக்குட்டியை கொன்றுவிடச் சொல்லி இருக்கிறார். அது கஷ்டம் உருவதை காண சகிக்காமல் அதே முறையைத்தான் கையாண்டிருக்கிறாள் கல்யாணி. இது எப்படி குற்றமாகும்? வெளிநாட்டிலிருந்து திரும்பிய ஒரு தமிழனுக்கு வாழ வழியில்லை. தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பில்லை. என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால், கோடீஸ்வரன் வீட்டு பள்ளி அறையிலே ஒரு நாள், மானத்தை விலை கூறியிருந்தால் மாளிகை வாசியின் மடியிலே ஒரு நாள், இப்படி ஓட்டி இருக்கலாம் நாட்களை. இதைத்தானா இந்த நீதிமன்றம் விரும்புகிறது? பகட்டு என் தங்கையை மிரட்டியது, பயந்தோடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது, மீண்டும் ஓடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது, ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா என் கல்யாணியை? குற்றவாளி யார் குற்றத்திற்கோ வக்கீலாக மாறுகிறார். இல்லை, யார் வழக்கிற்கும் இல்லை. அதுவும் என் வழக்குதான், என் தங்கையின் வழக்கு. தங்கையின் மானத்தை அழிக்க எண்ணிய மாவாவிக்கு புத்தி புகட்ட அண்ணன் ஓடுவதிலே என்ன தவறு? கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம், குழந்தையை கொன்றது ஒரு குற்றம், நான் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் காரணம் யார்? யார் யார் காரணம்? கல்யாணியை கஞ்சிக்கு வழியில்லாதவளாக அலைய விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா அல்லது விதியை சொல்லி வயிறு வளர்க்கும் வீணர்களின் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை இந்த நாட்டிலே வளரவிட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைக்கும் வஞ்சகர்களின் குற்றமா? கடவுளின் பெயரால் காமலீலை நடத்தும் போலி பூசாரிகளை நாட்டிலே நடமாட விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா அல்லது கடவுளின் பெயரை சொல்லி கதா காலாட்சேபம் நடத்தும் கயவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் களையப்படும் வரை குணசேகரன்களும் கல்யாணிகளும் குறையப் போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கை ஏட்டில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். குற்றவாளியை தண்டிக்க தனிப்பட்ட எவருக்கும் உரிமை கிடையாது. உன்னுடைய வாக்கு சர்க்காரையோ சட்டத்தையோ அவமதித்ததாக இருக்கக்கூடாது. நடந்ததை சொல்லத்தான் உனக்கு உரிமை கொடுக்கப்பட்டதை தவிர அனாவசியமாக எதையும் பேசக்கூடாது. உன்னிடம் கேட்ட கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல். கல்யாணி உண்மையிலேயே உன் தங்கை தானா? இந்த கேள்வி தங்களுக்கே வேடிக்கையாக இல்லை. சரி, கல்யாணியை வர சொல். கல்யாணி கொண்டு வரப்படுகிறார். கல்யாணி, கல்யாணி, இவன் உன் அண்ணன் தானா? இல்லை, இருக்கண்ணா என்று கூப்பிடுவேன். சொந்த அண்ணன் கிடையாது. என்னம்மா? இருக்கண்ணா என்று கூப்பிடுவேன். சொந்த அண்ணன் கிடையாது. கல்யாணி, நான் தான் உன் சொந்த அண்ணன். நான் தான் குணசேகரன். என்னம்மா? இல்ல, அவருக்கு கொஞ்சம் பைத்தியம். ஆம், பைத்தியம்தான். பைத்தியக்காரனாக நடித்தேன், என் தங்கையின் வாழ்வை வேதனைப்படுத்த கூடாது என்பதற்காக. நீதிபதி அவர்களே, தயவு செய்து இதை நம்பிவிடாதீர்கள். எனக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள். எப்படியாவது என் கல்யாணியை காப்பாற்றுங்கள். அதை பற்றி நீ பேசக்கூடாது. அது குழந்தையை கொன்ற குற்றம். இந்நேரம் விமலா கல்யாணியின் குழந்தையுடன் வருகிறாள். இல்லை இல்லை, கல்யாணி குற்றம் செய்யவில்லை. கல்யாணியின் குழந்தை இதோ உள்ளது. விமலா! குணா, குழந்தை எப்படி உன்னிடம் கிடைத்தது? நிலவு கால இரவில் நான் வழக்கமாக ஆற்றில் படகில் செல்வது வழக்கம். அப்போது இந்த குழந்தை என் படகில் வந்து வீழ்ந்தது. குழந்தை யாருடையது என்று தெரியாது. ஆனால் நான் எடுத்து வளர்த்தேன். சுற்றுப்பயணம் சென்றிருந்த என் அண்ணன் வந்து சேர்ந்தார். திருப்பு காட்சி விமலாவின் வீட்டிலே. வாங்க அண்ணா. இந்த குழந்தை யாருடையது? வழக்கமாக நான் படகில் செல்லும் போது இந்த குழந்தை படகில் வந்து வீழ்ந்தது. யார் குழந்தை என்று தெரியாது, எடுத்து வளர்க்கிறேன். ஒருவேளை கல்யாணியின் குழந்தையாக இருக்குமோ? யாரை சொல்கிறீர்கள்? அதுதான், பட்டினியால் குழந்தையை கொன்று தானும் தற்கொலை செய்து கொள்ளப் போகும்போது கல்யாணி என்ற பெண் ஒருவர் பிடிபட்டிருக்கிறார் என்று செய்தியை வாசிக்கிறார். திருப்பு காட்சி கோட்டிலே. உண்மை அறிந்ததும் நான் இந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஓடி வந்தேன். இவர்களை யார் என்று உனக்கு தெரியுமா? தெரியும். இவர்கள் குணாவின் தங்கை கல்யாணி. அண்ணா, கல்யாணி அண்ணா,
கல்யாணி, கல்யாணி. காட்சி நிறைவு. காட்சி 18. கதைமாந்தர்கள் சந்திரசேகர், குணசேகர், ஞானசேகர், அன்னி, கல்யாணி, விமலா. சந்திரசேகரன் வீட்டில் விடுதலை அடைந்து வருகிறார்கள். அப்போது கல்யாணி, கல்யாணி. அண்ணா, அண்ணா, என்னை பாருங்கள் அண்ணா. அண்ணனுக்கு என்ன செய்யுது அண்ணி? இதோ கல்யாணி, உங்கள் தங்கை. இல்லை, அவளை அவள் அண்ணன் காலால் உதைத்து விட்டான். அவள் ஆற்றிலே விழுந்து விட்டாள். இல்லை இல்லை, அவளுக்கு அவள் அண்ணன் தூக்கு தண்டனை விதித்து விட்டான். அண்ணா, அண்ணா, இதோ குணசேகரன் அண்ணா. நான் தான் ஜட்மெண்ட் எழுதினேன். அண்ணனாக இருந்தால் என்ன, தங்கையாக இருந்தால் என்ன, குற்றம் குற்றம்தான். இதோ பாருங்கள், இதுதான் கல்யாணியின் குழந்தை. சேகருக்கு பைத்தியம் மாறுகிறது. யார் என்பதை அறிந்து கொள்கிறான். குணசேகரனையும் கல்யாணியையும் அன்பு கரங்களால் கட்டித் தழுவி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். இந்நேரம் குணசேகரன் நன்கொடைக்கு வருகிறான். நீங்க இருங்க, நான் போய் பார்த்து விட்டு வருகிறேன். அம்மா, ஐயா, யாராவது இருக்கீங்களா? என்ன வேண்டும்? நாங்க ஒரு பிச்சைக்கார மாநாடு நடத்த போகிறோம். அதற்கு நிதி கேட்க. ஏன் சிரிக்கிறீங்க? இப்ப இப்படித்தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போனா பிச்சைக்காரனும் மந்திரி ஆயிடுவான். வீட்டு வேலைக்காரர்கள் மூலம் குணசேகரன் என்று கண்டுகொள்கிறார். அண்ணன், தம்பி, தங்கை அத்தனை பேரும் ஆனந்தமாக ஒன்று சேர்கிறார்கள். சிதறிய குடும்பம் சிந்தை மகிழ இருக்கிறது. நான் வருகிறேன். ஏன் அதுக்குள்ளேயே வா. வீட்டுல தேடுவாங்க. அது சரி, மறுபடி எப்ப உன்னை பாக்குறது? பார்க்கவே முடியாது. ஏன்? அது அப்படித்தான். சரி, அப்ப போ. விமலா குணா கட்டிய கயிறால் நிறுத்தப்படுகிறார். இன்பக் கனவை ஏனோ கலைக்கிறாய், அன்பு கயிறு இதுதான் அறுக்க யாராலும் ஆகாதையா. புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே, உங்க எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க, உங்க எண்ணத்தை சொல்லி விட்டு. குணசேகரா, தம்பி, இதுக்கு இவ்ளோ பெரிய கயிறு தேவையில்லையே. சின்ன கயிறா, கழுத்துக்கு பொருத்தமா இருந்தாலே போதும். அதுல ஒரு மஞ்சள், அது போதும். அதெல்லாம் இந்த காலத்துக்கு வேண்டியதில்லை அண்ணி. 2 மாலை, ஒரு சொற்பொழிவாளர், அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சது. ஆஹா, அதோட மட்டும் போதாது. என் பையனுக்கு ஒரு பொண்ணு பெத்து கொடுக்கணும்னா. ஓஹோ, வாங்கம்மா வாங்க. ஒரு காலனாவுக்கு இட்லி கொடுக்குறீங்களா? ஏன் சிரிக்கிறீங்க? என்ன பைத்தியம்னு நினைக்கிறீங்களா? மந்திரி நமது மாநகர் தண்ணில் மாதமும் மாறி மழை பொழிகிறதா. டும் 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 டும். விளையாடாதீங்க. சரிதான். அப்ப நீங்க எல்லாம் இங்க இருங்க, நான் வரேன். ஏன் தம்பி, நீ எங்க போற? இங்கே பங்களா ஆபீஸ்ன்னு நீங்க பழகிட்டீங்க. நானும் பரதேசி மடம், ஆலமரம் இப்படியே பழகிட்டேன். உங்களுக்கும் நமக்கும் ஒத்து வராது. அண்ணா, அப்ப நானும் உங்க கூட வரேன். நானும் புறப்பட்டேன் அப்படின்னா நானும் புறப்படுறேன். அண்ணா, அப்போ நானும் உங்க கூட வரேன். அப்படின்னா நானும் புறப்படுறேன், வாங்க போலாம். எல்லோரும் பரதேசி மடத்திற்கு போவதுக்கு பதிலா பரதேசிகளை எல்லாம் நம்ம வீட்டுக்கு அழைத்து விடலாமே. ஆமா ஆமா, அதுதான் சரியான யோசனை. ஞானசேகரா, உன் கொள்கைப்படி பங்களாவாசி பரதேசியாக மாறக்கூடாது. பரதேசிகள் பூராவையும் பங்களாவாசியாக மாற்றுவதுதான் நல்லது. அப்படின்னா நான் எல்லோரையும் இங்க கூப்பிட்டு வந்துடுறேன். எல்லோரும் உயர்வு தாழ்வு பேதமின்றி உன்னத கருத்துக்களை கொன்று ஒன்று சேருகின்றனர். நிறைவு. சுபம்.